ஒரு சின்ன பையன் அவன் சொந்தமாக எழுதின புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லைப்ரரியில் கொடுக்குறான். அந்த லைப்ரரியில் இருந்தவர் அவன் கொடுக்குற புக்கை பார்த்துட்டு, தம்பி நானே 1000 புக்குக்கு மேலே எழுதியிருக்கேன், அதில் இல்லாத விஷயமா இந்த சின்ன புக்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு இந்த புக்கை நீயே எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையன் போகிறப்ப அவர் கையில் ஒரு கார்டை கொடுத்துட்டு, ஐயா இந்த ஆண்டுக்கான சிறந்த புத்தகத்துக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க, நீங்கள் எழுதின நல்ல புத்தகத்தை கொடுத்தா இந்த புத்தகத்துக்கு விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்புறம் நம்ம எழுதின சிறந்த புக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் புரட்டி பார்க்குறாரு. காலையில் அந்த சின்ன பையன் லைப்ரரிக்கு போகிறான். தம்பி என்னப்பா நீ கொடுத்த கார்டில் இருக்கிற நம்பருக்கு போட்டால் நாட் ரீச்சபிள்னு வருது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான், ஐயா நான் கொடுத்த கார்டை ஒழுங்காக பாருங்க, அது போன வருஷத்துக்கான கார்டு. நான் அந்த கார்டை உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அது உண்மையாக பொய்யான்னு கூட ஆராயாம நான் சொன்ன விஷயத்துக்காக தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்மக்கிட்ட யார் வந்து எது சொன்னாலும் அதை உண்மையாக பொய்யான்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு கருத்தை சொல்கிறது தான் சார் இந்த புக்கு. இந்த புக்கு லைப்ரரிக்கு தேவைப்படுதோ இல்லையோ, முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அவர் கையில் கொடுத்துட்டு வரான். இந்த குட்டி சொல்லி உங்களுக்கு பிடிச்சதா